கால் என்னாச்சுக்கா? எப்படி இப்படி ஆச்சு உங்களுக்கு? நெருப்புல சின்ன வயசுல இருந்து நெருப்புல குச்சிட்டேன். நெருப்புல விழுந்துட்டீங்களா? நெருப்புல கால் வலிக்குதா? டெய்லியுமே இந்த வழியில தான் நீங்க எல்லாமே பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த வழியில தான் போயிட்டு இருக்கேன். என் பேர் சகுந்தலா. நீங்க எத்தனை வருஷமா இந்த வீட்ல இருக்கீங்க? நான் பிறந்ததுல இருந்து இருக்கேன். இந்த வீட்ல தான் இருக்கீங்க. என்ன வேலைக்கு போறீங்க நீங்க? நான் ஸ்கூல் வேலைக்கு போறேன். ஓகே. ஸ்கூல்ல என்ன மாதிரி வேலை உங்களுக்கு? பாத்ரூம் கழுவணும், பெருக்கணும். ஓகே, அது மாதிரி கூட்டி பெருக்கணும். சரி, அந்த மாதிரி வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு என்ன மாதிரி உதவி எனக்கு அந்த வீடு கட்டி தரேன்? வீடு ஆமா, வீடு மட்டும் கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுத்தா எனக்கு ரொம்ப நல்லாவா இருக்கும். வீடு மட்டும் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்கணும். வீடு இந்த பசங்க கொஞ்சம் படிக்கணும். பசங்க படிப்புக்கும் வீட்டுக்கும் உங்களுக்கு இப்போ உதவி தேவைப்படுது. மளிகை ஜாமான்லாம் இருக்குதா உங்களுக்கு வீட்ல? அதெல்லாம் கிடையாது. எதுவுமே கிடையாது. சரிங்க, ஓகே. கரண்ட் வசதி இருக்கா வீட்ல? கிடையாது. கரண்ட்டும் கிடையாது. இந்த வீடு கட்டினதுல இருந்து கரண்ட் வசதி எதுவுமே கிடையாது. கரண்ட் வசதி என்னதான் டார்பா போட்டாலுமே வந்து வீட்டுக்குள்ள தண்ணி வரும். ஸோ அந்த அளவுக்கு சூழ்நிலை தான் வந்து இந்த வீடு இருக்கு. ஸோ வாங்க வீட்டுக்குள்ள போய் பார்க்கலாம். வீட்டை காட்டுறீங்களா? வாங்க வந்து பாருங்க. குனிஞ்சுதான் போகணும் போல. குனிஞ்சுதான் வரணும். இப்படிதான் வரணும். ஃப்ரெண்ட்ஸ், இதான் வந்து அக்காவோட வீடு. ஸோ இதுக்குள்ளதான் வந்து சமைச்சுக்கிறாங்க. அக்கா தங்குறது, அவங்க பசங்களோட பாத்தீங்கன்னா இந்த வீட்டை தான் வந்து தங்கியிருக்காங்க. ஸோ சுத்தி அங்க பாத்தீங்கன்னா வந்து ஒரே ஹோல்சேல் தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி வீட்டுல தான் இருக்காங்க. இதெல்லாம் எனக்கு எலி வராது. அது வலை தோண்டிட்டுல எலி நைட் இதுல வருமா உங்களுக்கு? வரும். அதனால